அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க ஹாஜிமார்களே, இதுநாள் வரை உம்ரா என்றால் என்ன, 4 அமல்களை கொண்டது உம்ரா என்பதை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னேன். 2 ஃபர்லு, 2 வாஜிபு. இஹ்ராம் கட்டுவது ஃபர்லு, தவாப் செய்வது ஃபர்லு, சை செய்கிறது வாஜிபு, மொட்டை அடிப்பது, முடியை குறைப்பது வாஜிபு. இதில் இஹ்ராம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னோம். நீங்கள் எல்லோரும் அதை விளங்கியிருப்பீங்க. ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தேவைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கேளுங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து தவாஃப் என்பது ஒரு ஃபர்லான ஒரு அமல். 7 சுத்து 8 இஸ்திலாம், 2 ரக்காய் தொழுகை. தவாஃபுடைய தொழுகை 2 ரக்காய் தொழுதுட்டானா தவாஃப் முடிஞ்சிடும். காபத்துல்லாவை 7 தடவை சுற்றணும், 8 தடவை இஸ்திலாம் செய்யணும். 2 ரக்காயத்து நஃபிலான தவாஃப் தொழுகை தொழணும். தொழுகை நஃபிலு, தொழுகிறது வாஜிபு. 2 ரக்காய் தொழுவேன்னா அந்த தவாஃப் கூடாது. இப்போ அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் நம்ம ஃப்ளைட்டில் பறந்து ஜித்தாலேருந்து காபத்துல்லாவுக்காக மக்கா நகரத்துக்கு ரூமுக்கு வந்துட்டோம். காபத்துல்லாவை பார்க்குறதுக்கு முன்னால் குளிப்பது சுன்னத்து. அதனால் முடிஞ்சால் ஆண்கள் அதே ட்ரெஸ்ஸில், இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் கீழே உள்ள ட்ரெஸ்ஸோடு குளிக்கணும். பிறகு மேலே உள்ள ட்ரெஸ்ஸை கீழே கட்டிக்கிடணும், கீழே உள்ள ட்ரெஸ்ஸை மேலே போட்டுக்கிடணும். இப்போது குளிக்கும் போது சிம்பிளான முறையில் அழுக்கு தேய்க்கக்கூடாது, வாசனை திரவியங்கள் உள்ள துவப்புகள் போடக்கூடாது, டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, மிஸ்வாக்கு தான் யூஸ் பண்ணணும். மிஸ்வாக்குங்கிற டூத் பேஸ்ட்டை வாங்கிவிடுங்க. எதுவுமே வாசனை திரவியங்கள் நம்மகிட்ட வரக்கூடாது. அதனால் சிம்பிளாக குளிச்சிடணும். ஆண்கள் குளிக்கிறது சிறப்பு. பெண்கள் அவங்களுடைய கூந்தல்கள் காயக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா குளிக்காமல் இருப்பது நல்லது. இப்போது நம்ம காபத்துல்லா நோக்கி போகிறோம். பாபு சலாம்ங்கிற வாட்ஸல் வழியாக போகிறது ரொம்ப சிறப்பு. கேட் நம்பர் 24. இப்போ அந்த கேட்டெல்லாம் இப்போ மூடிட்டாங்க. ஒரே கேட்டு தான் திறந்துருக்காங்க. இப்போ இருக்கிற இந்த கூட்ட நெரிசடியில் அந்த ஃபஹது கேட் மட்டும் தான் திறந்துருக்காங்க. அதனால் அந்த கேட்டு வாசல் வழியாக நம்ம காபத்துல்லா தவாப் செய்ய போகிறோம். தவாப் செய்யும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய முதல் பார்வையில் கேட்கக்கூடிய துவா கபூலாகும். அதனால் கூடிய மட்டும் நம்முடைய பார்வைகளை கீழ்த்தாழ்த்திய வண்ணம் லப்பைக் சொன்னவாறு கவலையோட, ரொம்ப பேணுதலோட, காபத்துல்லாவுடைய பார்வை எப்பொழுது நம்மளுடைய கண்ணில் பட்டுட்டோ உடனே துவா செய்யணும். யா அல்லாஹ், ஒரு ஹோல்சேல் துவா இருக்குது. யா அல்லாஹ், நான் வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய ஹலாலான துவாக்களை கபூல் செய்வாயாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக. என்னுடைய ஹஜ்ஜில் ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சிரியா அல்லாஹ். என்னை ஹஜ்ஜை மக்பூலான ஹஜ்ஜை ஆக்கிட்டாங்க அல்லாஹ். 7 தலைமுறைக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லான்னு சொல்லி உடனடியாக துவா செய்யணும். எப்பவும் காபத்துல்லாவுடைய பார்வை நமக்கு பார்வையில் மட்டுட்டோ முதல் தடவை ஹஜ்ஜி செய்கிறவங்களுக்கு இது பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். முதல் பார்வையில் கேட்கக்கூடிய துவா நிச்சயமாக கபூலாகும். எப்போவும் நம்ம இஹ்ராம் கட்டி நியத் வைக்கும்போது கேட்கக்கூடிய துவாவில் எப்படி கபூலியத் இருக்குதோ அது மாதிரி முதல் பார்வையில் கேட்கக்கூடிய துவா கபூலாகும். இதை மீண்டும் திரும்பவும் இதோடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்த யூடியூப்பில் நான் உங்கள்கிட்ட பேச இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் கவனமாக கேளுங்க.